Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் வச்சு 5 ரெசிபி பண்ண போறோம். இந்த ரெசிபி எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபி and ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எக் பீஸா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நான் குடமிளகாய் சேர்க்குறேன். நான் இதில் 3 கலர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குடமிளகாய் ஒரு 50% குக் ஆனால் போதும். இப்போ இதில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. ஓரங்களில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பேட்டுலா வச்சு இதெல்லாம் ஒட்டி இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த ஓரங்கள்லாம் இப்படி எடுத்து விடுங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது மேலே கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் மேலே நீல வாக்கில் கட் பண்ண குடமிளகாய், இது மேலே ஆரிகனோ அண்ட் மிக்சட் ஹெர்ப்ஸ் தூவி இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக் பீஸா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கும்போது ரியலாகவே பிஸா மாதிரியே இருக்குது. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை பொடி மாஸ் பண்ண ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட முட்டை பொடி மாசும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எக் நூடுல்ஸ் பண்ண ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் 2 முட்டை சேர்த்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. இப்போ அடுத்த பக்கம் 2 மினிட்ஸ் வெந்ததும் அதை ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ ரோல் பண்ணதும் அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது அது நூடுல்ஸ் மாதிரி லென்த்தியாக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணதும் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரித்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று, கொஞ்சம் கூட மிளகாய், கூடவே உப்பு சேர்த்து இது நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சாட் பண்ணதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிவிடுங்க. அந்த எக்கு பிஞ்சிடாத மாதிரி அதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எக் நூடுல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எக் மசாலா பண்ண ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கு கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 மினிட் இந்த பக்கம் வேகட்டும். 1 மினிட் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுட்டோம். இப்போ நம்மளோட எக் மசாலாவும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எக் பால்ஸ் பண்ண ஒரு கப்பில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் குடமிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் துருவின பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு குழி பணியாரம் கல் வச்சு அதில் ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்சரை அதில் இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி தெரியும் போது இதை திருப்பி போட்டுருங்க அடுத்த பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கமும் வெந்துருச்சு. இந்த எக் பால்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்த்த 5 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Oh, no, 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 no.